அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிகளில் வெளியிட்டு இந்த மன்பதை உலகம் அனைத்தும் பயன்பெற வழிவிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். பல்வேறு இடங்களிலே பல்வேறு புத்தகங்களிலே ஆற்றிய உரை விளக்கங்களை ஒன்று சேர தொகுத்து சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரைகள் என்ற ஒரு நூலினை அன்பர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதில் 2 தலைப்புகள் ஏற்கனவே அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே 3வது தலைப்பாக சுத்த சன்மார்க்கம் பிற நெறிகள் என்ற ஒரு தலைப்பு இன்று ஒலிவடிவிலே வழங்கப்பட உள்ளது. நூலின் பெயர் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரைகள். தலைப்பு அதாவது அத்தியாயம் 3 சுத்த சன்மார்க்கம் பிற நெறிகள். இன்று ஒரு முக்கியமான நாளாகும். இன்று பூச நாள், அதாவது பூச நாளன்று இந்த உரை விளக்கம் வெளியாகி இருக்கலாம். அதனால் அதனை பூச நாள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பூச நாளன்றுதான் வள்ளற்பெருமான் திரிதேக சித்தி நிலையை பெற்றுக்கொண்டார். பூசம் அவருக்கு அருட்பெருஞ்சோதி காட்சியை காட்டிக் கொடுத்தது. தை மாதம் முழுமதி நாளன்று அருட்பெருஞ்சோதி காட்சியை பூரணமாக அகநிலையில் கண்டுகொண்டார். எல்லோர் உள்ளத்தும் அருட்பெருஞ்சோதி எழுந்தருளியுள்ளது. பலரும் கடவுள் உண்மையை தம் அகநிலையில் கண்டு பலவாறாக சொல்லி வைத்தனர். ஆனால் வள்ளல் பெற்ற சித்தி நிலையை அவர் மூலமாகத்தான் அறிந்து கொண்டுள்ளோம். சுத்த சன்மார்க்கத்தின் மூத்த பிள்ளை நானே, முதற் பிள்ளை நானே என்று உரைப்பதை அறியலாம். சுத்த சன்மார்க்கம் ஒரு புது நெறி. இது புறநிலையிலிருந்து அகம் நோக்கி செல்வதல்ல, அகமிருந்து அனகமாக விரிந்து வாழ்வதாகும். நேற்று வேதாகமங்களின் உண்மை பற்றி ஒருவாறு அறிந்தோம். கடவுள் உண்மையை பற்றி அறிந்தவர்கள் கடவுள் உண்மை மனிதனின் அகநிலையில் ஒளிவண்ணமாக விளங்குகின்றது என்று கண்டனர். அறிவின் முடிந்த பயன் மெய்ப்பொருளை அகநிலையில் கண்டு அடங்குதல் ஆகும் என்றனர். எல்லாம் வல்ல பரம்பொருளோ சதா தன் செயலை அகமிருந்து செயல்படுத்தி வருகிறார். இறைவனை அகநிலையில் கண்டவர்கள் அதனை பிறருக்கு இந்திரியகரண காட்சியாக காட்டிக் கொடுக்க முயலவில்லை. இறை உண்மை அகண்ட வெளிமுற்றும் குறைவர உள்ளது. இதனை ஏகம் சத்தியம் என்றனர். சத்தியம் என்பது வாய்மை, உண்மை, மெய்மை என 3 கூறுகளாக விளங்கிக் கொண்டுள்ளது. உண்மை உள்ளின்று விளங்குவது, வாய்மை சொல்லாக வெளிப்படுவது, மெய்மை செயலாக விளங்குவதாகும். இவ்வாறு சத்தியமாக விளங்கும் மெய்ப்பொருள் அகமிருந்து அனகமாக விரிந்து செயல்படுகின்றது. இவ்வுண்மையை உணர இவன் பக்குவப்பட வேண்டும். தேகநிலையில் உள்ள பற்று தவிர்த்து அகநிலைக்கு வர வேண்டும். வள்ளல் பெருமான் இறை உண்மையை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து கண்டுகொண்டதோடு திரிதேக சித்தி நிலையையும் பெற்றுக்கொண்டார். பழமையின் முடிவு, புதியதின் தொடக்கம். வள்ளல் பெருமான் 2க்கும் நடுநிலையாக இருந்து புதிய நெறியை காட்டிக் கொடுக்கிறார். பழையனவெல்லாம் மறைந்து புதியன தொடங்குவதற்கு அகநிலையில் உண்மையை அறிகின்றோம். ஒவ்வொருவரின் சித்திவளர் அகத்திருந்தும் இறை உண்மை விளங்குகின்றது. இறைவனின் அனாதி நித்திய நிலை அருவமாக அருட்பெரும் ஜோதியாக விளங்கிக் கொண்டுள்ளது. அதனின்று உலகமெல்லாம் தோன்றி விளங்குவது உருவ நிலையாகும். அருவநிலைக்கும் உருவநிலைக்கும் இடைப்பட்டது அருவுருவ நிலையாகும். ஆன்மா அருவுருவ நிலை கொண்டது. ஆன்ம நிலை நின்றுதான் ஆன்மா என்னவென்பதை உணர முடியும். ஆன்ம நிலை உணர்வுமயமானது. மனிதன் சத்விசார அறிவு மூலம் அறிய வருவது இறைவனின் திருவடி உருவம் ஆகும். இக்கருத்தினை அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கு அனுபவமாகின்றது என்னடி தாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்றறியாயோ மகளே என்னும் திருவருட்பா பாடல் கொண்டினால் உணரலாம். இறைவன் அருள் வடிவானவர். அருவாக உள்ளாக விளங்கும் இறைவனின் அருள் வடிவையே மனிதன் சத்விசார ஞானத்தாலே கண்டான். மனிதனுக்கு 2 கால்களும் கைகளும் வழங்கப்பட்டுள்ளன. ஏன்? கால்களினால் பலவிடங்களுக்கும் சென்று உண்மையை உணர முடிகின்றது. 2 கைகள் பரோபகார செயல் புரிவதற்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மனிதனின் இடது கை சந்திரன் அம்சம் கொண்டது, வலது கை சூரியன் அம்சம் கொண்டது, நடுவே அக்னி அம்சம் கொண்டு தோன்றி விளங்குவது.
அகண்ட வெளிநிறை அருட்பெரும் ஜோதி என்பதை இரு கைகளையும் விரித்து அகட்டி காட்டுகின்றோம். அதுவே அனுபவத்திற்கு வரும்பொழுது குவிந்த கையாக விளங்குகின்றது. குவிந்த கை சுடர் ஒளியை குறிப்பது. மனிதனின் தலைநடு இடத்தே குவிந்த கையின் வடிவில் இறைவன் ஒளிவண்ணமாக திகழ்வதை உணர வேண்டும். கால் என்பது அகநிலையில் மெய்யறிவு நிலையை குறிப்பது. மனிதனின் இரு பாதங்களையும் சேர்த்து வைத்தால் அவைகளுக்கு இடையே உண்டாகும் இடைவெளி சுடர் வடிவில் இருக்கும். இந்த சுடர் வடிவிலே நம்மில் தலைநடு இடத்தே ஒளி வண்ணமாக திகழ்வதாகும். இந்த சுடர் வடிவே நம்மில் தலைநடு இடத்தே ஒளி வண்ணமாக திகழ்வதாகும். இவ்வுண்மையை திருவடியாக சொல்லப்படுகின்றது. இத்திருவடி உண்மையை இறைவனின் திரு அருளினால் தான் அறிந்து உணர முடியும். அப்படி அறியும் போது கிடைப்பதுதான் மெய்யின்பம் ஆகும். அருளாளி அருளினை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாகின்றது என்னடித்தாயே. தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்றறியாயோ மகளே என்ற பாடலால் உணரலாம். திருவடியின் சிறப்பு பற்றியும் அதனை அடையும் தன்மை பற்றியும் அதனால் பெரும் பயன்கள் பற்றியும் பல இடங்களில் கூறியிருந்தாலும் திருவடி புகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இறைவனின் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பற்றி கொள்ள முடியும்? ஏதோ ஒரு தெய்வீக வடிவையோ பெரிய மகான்கள் யோகியர் என்பவரின் திருவடியை கைகளால் பற்றி வணங்குவதால் என்ன பயன்? அவர்களின் காந்த சக்தியால் ஆன்ம சக்தியை ஓரளவு பெற்றுக்கொள்ளலாம். பல நன்மைகள் கிடைக்கும், குறைபாடுகள் நீங்கும். ஆனால் பெற வேண்டிய பயனை பெற முடியாது. இந்த மகான்களும் யோகியரும் யார்? எல்லாம் வல்ல பரம்பொருளின் ஒரு சிறு கூறே ஆகும். அடிமுடி காண முடியாத பரம்பொருள் நம்மில் சிறநடு இடத்திலே ஒளிவண்ணமாக விளங்கிக் கொண்டுள்ளார். நாம் ஒருமையுடன் ஒருவனோடு இருந்து நினைந்து சிறநடு ஒளியை கண்டுகொள்ள வேண்டும். இறைவனின் திருவடி நம்மில் விளங்குவதை ஒரு செங்குத்து கோடாகவும் அதன் அடியில் நாம் தலை வைத்து சாஷ்டாங்கமாக வணங்குவதை ஒரு படுக்கை கோடாகவும் குறித்தால் ட என்ற எழுத்து வடிவம் அமையும். அக்கோடுகள் இரண்டும் சந்திக்கும் புள்ளியே ஆன்ம உண்மையாக உள்ளது. இறைவனும் நாமும் இறைவனின் திருவடியும் அதாவது தாளும் மனிதனின் தலையும் சேர்ந்து விளங்கும் தன்மைதான் தாழ் தலை சேர்ந்தது தாடலை ஆக விளங்குகின்றது. அகநிலையில் பிரிவர உள்ளத நாம் இறையருளை முழுமையாக பெற்று அதுவே நமது உடலிலும் உயிரிலும் உணர்விலும் நிரம்பிட பெற்று வாழ்தல் வேண்டும். கடவுள் உண்மையை உணர மனிதனால் தான் முடியும். மனிதன் என்ற சொல்லுக்கு மனம் படைத்தவன் மனிதன் என்றனர். ஆனால் இன்றோ மன்னி நிதமும் வாழ்பவன்தான் மனிதன். மனிதனின் மனம் அவாவிகளி மயக்கம் இவற்றால் அசுத்தமாக உள்ளபோது குரங்கின் தன்மை உடையதாக சொல்லப்படும். மனம் சுத்தமனம் ஆகும்போது ஆஞ்சநேயராகவும் சொல்லப்படும். மனம் அருள் தன்மை கொண்டதாக ஆக வேண்டும். அக உண்மையை உணர்த்துவதற்காகவே புறத்தே கை கால் போன்ற உறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டுள்ளன. இக்கருத்தை இரண்டேகார் கை தந்தான் ஈசன் நமக்கே இரண்டேகார் கை தருவான் இன்று என்னும் தயவு குரலால் உணரலாம். மனிதனுக்கு 2 காலும் 2 கையும் வழங்கப்பட்டுள்ளது. சத்விசார பரோபகார செயல்களுக்கே ஆகும். புறத்தேயுள்ள கால்களும் கைகளும் புற வாழ்வுக்கு உதவுவனவாகும். அகநிலையில் கால் என்பது மூச்சுக்காற்றை குறிக்கும். அது 2ஆக நித்திய ஜீவன் அனித்திய ஜீவன் என விளங்குவது. மேலும் கால் என்பது இறைவனின் திருவடி உண்மையையும் உணர்த்துவது. அத்திருவடி இன்பம் கைவரப்பெறுவதே இரண்டேகார்க்கை வரப்பெறுதல் என்பதனால் உணரலாம். மேலும் 2 என்பது தமிழ் மொழியில் உ எனவும் கால் என்பது வ எனவும் இதனோடு கை என்ற எழுத்தையும் சேர்க்கும் போது உவகை என்ற சொல் கிடைக்கும். உவகை இன்பம் மெய்யின்பம் பேரின்பம் எனப்படும். புற நிலையிலிருந்து மெய்ப்பொருளை பற்றி பலவாறு சொல்லியவர்கள் உண்மையை உள்ளவாறு உணரவில்லை. அகநிலையை அடைந்தவர்களோ அவ்வின்பத்திலேயே மூழ்கிவிட்டதால் அனுபவத்தை சொல்ல இயலவில்லை. இறைவன் பிரபஞ்சம் முற்றும் நிறைந்து விளங்குவது பெரிய வடிவமாகும். அதனை அண்டம் என்கிறோம். மனிதனில் தெய்வீகத் தன்மை ஆன்ம சிற்றணு வடிவில் உள்ளது. மனித தேக வடிவம் பிண்டம் எனப்படுகிறது. மனிதன் 2 கைகள் குவிந்த நிலை தீபச்சுடர் போன்று ஒளிர்வது. மனிதனின் தலைநடு இடத்தை குவிந்த கை வடிவில் அருட்ஜோதிபதி அனுபவம் தர விளங்கிக் கொண்டுள்ளார். வள்ளல் பெருமான் இச்சுடரை கற்பூர விளக்கு என்கிறார். புறத்தே விளங்கும் கற்பூரம் ஒளியும் மனமும் சிறிது நேரத்துக்குத்தான். ஆனால் அகம் விளங்கும் கற்பூர ஜோதியின் மனமும் ஒளியும் குன்றுவதில்லை, மறைவதில்லை. இந்த கற்பூர ஜோதியே
அருட்பெருஞ்சோதி நம்மை வாழ்விப்பதாகும். எல்லாம் வல்ல பரம்பொருள் அன்றும் இன்றும் என்றும் உள்ளது. அது அனுபவம் வழங்குவதற்கே பொருள்களாக, ஆற்றலாக, அறிவாக, மெய்யறிவாக விரிந்து விளங்கிக் கொண்டுள்ளது. சத்விசாரத்தால் கண்ட உண்மை பாதியாக உள்ளது, மறுபாதி அன்பினால் செயல்பட வேண்டியுள்ளது. முன்னோர்கள் கண்டது பாதி உண்மையாக உள்ளது, அது அனுபவ வாழ்வை வழங்கவில்லை. வள்ளல் பெருமான் கண்டது மறுபாதி உண்மையாம். மேலும் வள்ளல் பெருமான் அகநிலை நின்று வாழ வழிகாட்டினார். சித்திவளாக திருமாளிகையில் திருக்காட்பிட்டுக் கொள்வதற்கு முன்னர் ஒரு விளக்கை வெளியில் எடுத்து வைத்து எல்லாம் வல்ல பரம்பொருளை அந்த ஜோதி வடிவில் கண்டுகொள்ள வழிவகுத்தார். அது திரையேதும் இல்லாத புறக்காட்சியாகவே இருந்தது. ஒவ்வொருவரின் சித்திவளர் அகத்தும் இந்த ஜோதி நிலை விளங்கிக் கொண்டுள்ளது. அது என்றும் எப்போதும் பிரகாசமாக விளங்குவது. அந்த ஒளி குறைவதுமில்லை, மறைவதுமில்லை. நாமாவளியில் பழித தீபக சோபித பாதா லலித சுரூபக ஸ்தாபித நாதா என்ற வரிகள் இறைவனின் திருவடியின் சிறப்பை உணர்த்துகின்றன. பழிதம் என்பது கற்பூரம், கற்பூர ஜோதி வடிவிலே திருவடியாக விளங்குகின்றது. லலித ரூபகம் என்பது பொன்வண்ண வடிவம் கொண்டது. இது இறைவனின் சுத்ததேக வடிவை குறிப்பதாகும். இறைவனின் திருவடி நிலையை பற்றி வாழும்போது சுத்ததேகம் பொன் வண்ண அழியா தன்மை கொண்ட தேகம் கிடைக்கும் என விளக்கப்படுகின்றது. எல்லா உயிர்களிலும் இறைவன் விளங்கினாலும் சிறப்பாக மனிதனில் அவன் கண்டு அடையும் பொருட்டு தலைநடு இடத்தே விளங்குகின்றது. அகமுணர்ந்த ஞானியர் மெய் என குறிப்பிட்டது அகம் விளங்கும் ஆன்மாவே ஆகும். உண்மை உணராதவர் புறதேகத்தையே மெய் என்றனர். தேக நிலையிலிருந்து மட்டும் உண்மையை கண்டவர்கள் காயமே இது பொய்யடா பெரும் காற்றடைத்த பையடா என்று பாடி வைத்தனர். வள்ளல் பெருமான் பல பாடல்களில் இம்மெய் பற்றி பாடியுள்ளார். மெய் விளக்கை விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர். நானும் பொய் விளக்கை விளக்கென பொங்கி வழிகின்றேன் ஓர் புதுமையன்றே. செய்விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே செப்பக் கேளீர். நெய் விளக்கே போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. இப்பாடல் சென்னை நகர அன்பர்களுக்கு பாடப்பட்டது எனினும் எல்லோருக்கும் உரிய உண்மையை வழங்குகின்ற பாடலாகும் இது. அகம் விளங்கும் கடவுள் வழியை ஞானத்தால் கண்டவர்கள் தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் மாயை எனவும் மித்தை எனவும் அதனை பொய் விளக்கு எனவும் கூறினர். பொய் விளக்கு என கருதப்படும் தேகம் இல்லாமல் இறையொருள் அனுபவம் பெற முடியாது. எனவே இறை அனுபவம் பெறுவதற்கு அழிவுறும் தன்மை கொண்ட தேகமும் வேண்டும், இவ்வுலகமும் வேண்டும் என்று உரைக்கின்றார். எடுத்துக்காட்டாக மின்சாரம் ஆதி முதல் வெளிமுற்றும் பரவியுள்ளது எனினும் அது வெளிப்பட்டு விளங்க பல்பு வேண்டும். அதுபோல இறை உண்மை வெளிப்பட தேகம் வேண்டும் என்று விளக்குகிறார். ஒரு முறை வள்ளல் பெருமான் கரும்பொழியில் இருந்தபோது இரவில் விளக்கின் முன் இருந்து எழுதும் போது எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட திருவருளால் விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. இக்கருத்து தான் மேற்கண்ட பாடலால் விளக்கப்படுகின்றது. பெரிய புராணத்தில் நமிநந்தி என்பவர் தண்ணீர் விளக்கு எரித்ததை அறியலாம். முன்பு வாழ்ந்த யோகியர் மூலாதார கணலை எழுப்பி மேலே கொண்டு சென்று ஒளிநிலையை கண்டனர். இசையிலும் தீபக ராகம் என்றொரு ராகம் உண்டு. ஒரு குத்துவிளக்கை, எண்ணெய் திரி இவற்றை இட்டு வைத்து அதன் முன் நின்று அந்த ராகத்தை இசைக்க மூலாதார கணம் எழுப்பி உருவ நடுவே இருந்து வெளிப்பட்டு எதிரில் இருக்கும் விளக்கை தானாக எரியச் செய்யும். உள் விளங்கும் அக்னி ஆற்றலை தரலாம், அருள் அனுபவத்தை தருவதில்லை. இறையருளை பெறுவதற்கு நெய் ஆகிய நேயம் வர வேண்டும். அது பரோபகார தயவு செயல்களால் வெளிப்பட வேண்டும். இப்பாடலில் சென்னை நகர அன்பர்களுக்குத்தான் வள்ளல் பெருமான் கூறுகிறார் என்று எண்ணுதல் கூடாது. கோவை நகர அன்பர்களுக்கும் மற்றும் ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதரர் அனைவருக்கும் தான் சொல்லுகிறார். அன்று வள்ளல் பெருமான் சொல்லியவற்றையெல்லாம் எல்லோரும் கேட்டனர். ஆனால் பக்குவப்படாத காரணத்தால் பின்பற்றி நடக்க யாரும் இல்லை. ஆகவே கடையை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் என்று மூட்டையை கட்டிவிட்டார். புறத்தே இருந்து உண்மையை கண்டவர்கள் மதங்களையெல்லாம் வகுத்து தந்தனர். இன்று விஞ்ஞான வளர்ச்சி அளவு கடந்து உள்ளது. ஆனால் மெய்யின்பம் தரவில்லை. நூல்கள் வாயிலாக, சத் சங்கங்கள் வாயிலாக உண்மையை அறிந்தாலும் மக்கள் பின்பற்றி நடக்க இயலவில்லை. ஆன்ம கருநிலை ஒரு வட்டமாகும். அதில் இறைவனின் ஆட்டம் நித்தியமாக இடைவிடாது நடைபெறுகின்றது. இறைவனின் ஆட்டம் நடைபெறும் அணுநிலை எட்டம்பலம் எனப்படும். இதனை வட்டத்திற்குள் 8 என்ற எண் எழுதப்படுகின்றது. 8, இந்த 8 6 9, அதாவது 6ம் 9ம் சேர்ந்த ஒன்றாகும். மேலே இருந்து எழுத இடப்புறமாக எழுத 6 என்ற எண்ணும் வலப்புறமாக எழுத 9 என்ற எண்ணும் கிடைக்கப்பெறுகின்றோம். இதில் 6 கடவுள் நிலையையும் 9 மனிதனின் நிலையையும் உணர்த்துவது.
கடவுள் நிலையிலிருந்து வாழும் வாழ்வு 69ஆகவும் தேக நிலையிலிருந்து பெறும் வாழ்வு 96ஆகவும் உள்ளது. தேக நிலையிலிருந்து வாழ்கின்ற வாழ்வு மண் ஆகி போகின்றது. 6 ஆகிய கடவுள் நிலையிலிருந்து வாழும் வாழ்வு அழிவற்ற வாழ்வு தரும். அருவுருவாக அணுநிலையில் ஆடுகின்ற இறைவனை நாமாவளியில் வள்ளல் பெருமான் அட்ட வட்ட நட்ட மிட்ட சிட்ட வட்ட மூர்த்தியே என போற்றுவதை உணரலாம். இன்று சுத்த சன்மார்க்க நெறி பிற நெறிகளில் இருந்து வேறுபட்டு அகமிருந்து வாழ வழிகாட்டுகிறது. இதனை சன்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் என்பதனால் உணர்ந்து கொள்ளலாம். சுத்த சன்மார்க்கம் என்பது கடவுளை அடைந்து வாழும் நெறி. சுத்தம் என்றாலே நினைப்பு மறப்பு அற்ற நிலை. மேலும் சுத்தம் என்றால் கலப்பு இல்லாதது, ஒரே தன்மையானது, துரிய நிலையில் இருந்து உணர்வு கெடாமல் வாழ்வது, பிரிவற்ற நிலையில் விளங்கும் கடவுள் உண்மையை நான் என உணர்ந்து அந்நிலையினின்று வாழ இன்று சுத்ததயா சன்மார்க்கம் கிடைக்கப் பெற்றுள்ளோம். எங்கும் நிறைந்து விளங்கும் கடவுள் உண்மையையும் ஆன்ம வடிவாகவும் விளங்குவது. எனவே தய என்பது கடவுளும் நாமும் பிரிவர உள்ள உண்மையை உணர்த்துவது. அதனை நினைந்து நினைந்து அந்நிலை நின்று வாழும்போது விதிச்சட்டத்தை வென்றவர்களாக, மரணத்தை தவிர்த்தவர்களாக வாழ இயலும். வள்ளல் பெருமான் விதிச்சட்டத்தை வென்றவர். எதனாலும் எக்காலும் அழியாத இன்ப வடிவம் பெற்றவர். இக்கருத்தை அவர் காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறவியற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே இஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே என்பதனால் உணரலாம். ஒவ்வொருவரின் சித்தி வளர் அகத்திருந்தும் சொல்லிக்கொண்டே உள்ளார். நாம் அவரது பாடல்களை படிக்கும் போதும் பிறர் சொல்ல கேட்கும் போதும் நினைக்கின்றோம், பின்னர் மறந்து விடுகின்றோம். மனத்தை மாயையில் செலுத்தாமல் இறைவன் திருவடியில் சேர்த்து அந்நிலையில் இருந்து வாழ்வதற்கு சுத்த தயா சன்மார்க்கம் சூழ்ந்து இவணிந்து சூழ்நரை சுகமுற வாழ்வித்தல் வேண்டும். கத்தான மாயையில் கரங்காதே மனமே கணிந்தனை கலந்தொன்றி கழித்திருமனமே என்ற தயவு பாவினால் உணரலாம். வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியை காட்டிக் கொடுத்தார். அது புறக்காட்சி மட்டுமே. அகநிலையில் சபை எனது உளமென தானமர்ந்து அபயமளித்ததோ அருட்பெருஞ்சோதி என போற்றுவதை உணரலாம். மீண்டும் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியை காட்டிக் கொடுத்தார். அது புறக்காட்சி மட்டுமே. அகநிலையில் சபை எனது உளமென தானமர்ந்து அபயமளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என போற்றுவதை உணரலாம். மகா உபதேசத்தில் வள்ளல் பெருமான் தயவுதான் என்னை மேல்நிலைக்கு ஏற்றியது என்கிறார். எல்லா வேதாகமங்களுக்கும் முதன்மையானது, எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையானது தயவு என்பதை இன்று உணர்கின்றோம். கடவுள் உண்மையை உணர்த்த கொடிகள் கட்டப்படும். அருட்பெருஞ்சோதிபதியின் உண்மையை உணர்த்த கொடி உதவுகின்றது. சுத்த சன்மார்க்க கொடியில் 1/4 பங்கு பொன் வண்ணமும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்டது. 1/4 பங்கு பொன்மை கடவுள் உண்மையை உணர்த்துவது, 3/4 பங்கு வெண்மை மனிதனின் தூல சூக்கும காரண தேகநிலைகளை உணர்த்துவதாகும். அகண்ட வெளிநிறை ஆண்டவர் உண்மை பொன்னம்பலம் எனப்படும். ஆன்ம சிற்றணு சிற்றம்பலம் எனப்படும். பொன்னம்பலத்தை காட்சி மட்டும் பெறக்கூடியதாகும். சிற்றம்பலத்தை தான் அனுபவம் பெற முடியும். அக்காலத்தில் திருச்சிற்றம்பலம் என சொல்லியவர்களும் எழுதியவர்களும் அந்த அனுபவத்தை பெற்றனரா? இல்லையே. மனிதனின் உள்ளத்து உணர்விலே மெதுவாக வெளிப்படுமாறு செய்கின்றார். வள்ளல் பெருமானை பற்றி ஜோதிடம் கூறிய சித்தர்கள் சமாதி இல்லை என்று மட்டும் சொல்லி வைத்தனர். சமாதி இல்லை எனில் அவரது முடிவு என்ன என்பதை பற்றி சொல்லவில்லை. அதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மரணமில்லா பெருவாழ்வு பற்றி நினைத்தும் பார்க்க இயலவில்லை அவர்களால். ஆனால் வள்ளல் பெருமானின் 120, 130, 150 ஆண்டுகளில் உலகமெல்லாம் அவரது உண்மை பரவும் என்று சொல்லி வைத்தனர். வள்ளல் பிறந்த ஆண்டு 1823. அதனோடு 120 சேரும்போது 1943 தயவு உண்மையாக வெளிப்பட்டது. புறத்தை வானக்காட்சியாகவும் அகத்தை ஞான காட்சியாகவும் கண்டுகொள்ளப்பட்டது. சுபானு ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் நாள் வானவெளியில் கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் சூரியன், சந்திரன், குரு இம்மூன்றும் ஒன்று சேர்ந்தது. வள்ளல் பெற்ற திரிதேக சித்தி நிலை உண்மையை உணர்த்த வந்தது. இஃது வான்வெளியில் தோன்றிய காட்சி ஒரு சில நிமிடங்களே இருந்து மறைந்தது. ஆனால் அதுவே மனிதனின் தலைநடு இடமாகிய கார்குளத்தை பூசத்தில் சூரியன், சந்திரன், குரு ஜோதியாக ஒன்றுபட்டு விளங்கியது.
அக்காட்சி சுத்த ஞானியர் உள்ளத்தே அப்படியே நிலைத்துவிட்டது. வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற நிலை பெற்றது. சித்தி நிலை பெற்றது 1874. அதனோடு 69 சேர 1943 ஆகிறது. இந்த ஆண்டில் தயவின் உண்மை வெளிப்பட்டது. அன்று தொடங்கி தயவுப்பாக்கள் எழுதப்பட்டன. எவராயினும் யாராயினும் ஒவ்வொரு மனிதருக்கும் உள் நின்று விளங்குவது தயாபெரும் ஜோதிபதியே ஆவார். இவ்வுண்மையை உணர்ந்து கொண்டால் சண்டை சச்சரவு இன்றி வாழலாம். 25 என்ற எண் உரு என்ற சொல்லை வழங்குவதாகும். உரு என்ற சொல்லை வழங்குவதாகும். இந்த நூற்றாண்டில் 1969, 1978, 1987, 1996 இந்த ஆண்டுகளின் கூட்டுத்தொகை 25ஆகவும் 4 முறை வந்து முழுமை பெறுவதாலும் வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்ட திரிதேக சித்தி நிலையை பலரும் பெற்று என்றும் நித்தியமாக வாழ்வர். இந்த நூற்றாண்டில் வள்ளல் பெருமானின் உண்மைகள் உலகமெல்லாம் பரவும். முன்னோர்கள் கடவுளோடு இரண்டரக் கலந்து சாயுச்சிய நிலையை அடைதல் வேண்டும் என எண்ணினர். வள்ளல் பெருமானும் அந்த சாயுச்சிய நிலையிலிருந்து கொண்டே வாழ்வதற்கு வழிகாட்டினார். எண்ணற்ற சித்தர்கள் செய்த சித்துச் செயல்களுக்கெல்லாம் மேலான சித்துச் செயல் மரணமில்லா பெருவாழ்வு பெறுதல் ஆகும். சாதாரணமாக இறந்தாரை எழுப்புதல் என்பது மறுபடியும் சில காலம் கழித்து இறக்கவே நேரும். ஆகவே தேக நிலையில் இறந்தாரை எழுப்புதல் பயனில்லை. ஆன்ம நிலையில் இறந்தாரை எழுப்புதல் வேண்டும். அதற்கு உபாயமாக கிடைத்தது தயவு. தீண்டாத வெளிவளர் தீண்டாத தெய்வம். அவரது அருளாற்றல் நம் உடலிலும் உயிரிலும் உணர்விலும் சார்ந்து கொள்ள மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயமென்றாடுகின்றார். என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயமென்றாடுகின்றார். இன்னே திருவம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார் குருவம்பலத்தே என்று என்பதனால் திருவருளால் பெறக்கூடிய பயனை உரைக்கின்றார். வடலூர் பெருவழியில் சத்தியஞான சபையில் அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த தெள்ளமுது உண்டேனே என்றவர் உலகிகள் பக்குவப்படாத காரணத்தால் பிச்சுலக மெச்ச பிதற்று என்ற பேதையனேன் இச்சையெல்லாம் எய்த இசை தருளிச் செய்தனையே அச்சமெல்லாம் தீர்ந்தேன் அருளமுதம் உண்ணுகின்றேன் நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கின்றேனே என்றார். அவரே 1943 தயவாக எழுந்தருளி மக்களை அகநிலையில் பக்குவப்படுத்தி வருகின்றார். இன்று தயவினால் தான் உலக மக்கள் ஒன்றுபட்டு வாழ முடியும். பிற எந்த தெய்வத்தின் பெயராலும் மக்களை ஒன்றுபடுத்த முடியாது. நாம் இயன்ற அளவுக்கு முயற்சியுடனும் தயவு சிந்தனையுடனும் இருந்தால் இறைவன் உடனிருந்து உதவி வாழ்வளிப்பார். இன்றைய சுத்த சன்மார்க்கம் ஒன்றே எவருக்கும் உள்ளத்தும் வெளிப்பட்டு உண்மையை உணர்த்தி தயவோடு ஒத்துவாழச் செய்வதாய் இருக்கின்றது. மற்ற பழமையான எந்த நெறிமுறையாலும் உண்மையை உள்ளபடி உணர்ந்து கொள்ளவும் பரோபகார சுத்த தயவோடு ஒத்துவாழ்ந்து நிறையின்பில் தழைத்து ஓங்கவும் முடியாது. தயவு பெருநெறி ஒன்றான உண்மை தயா நிலையில் இருந்து கொண்டே உலகில் எல்லோரும் நல்வாழ்வு பெற உதவுவதாம். முன்னதான பலமாம் நெறிமுறைகள் எல்லாம் அறிவறிய கற்பனா கடவுள் நிலை அடைந்து மறைந்து ஒழியவே, அதாவது நெறி இசைக்கொள்ட்டு வழியாக தோற்றுவிக்கப்பட்டனவே யாம். ஆகையால் உலகில் இதுவரை நல்லின்ப வாழ்வுக்கு ஒன்றும் உதவவே இல்லை. எனவே இது முதல் எல்லோரும் உரிய ஒன்றாகிய சுத்த சன்மார்க்கத்தை தயவின் மூலம் மனமோந்து ஏற்று நிலைத்த இன்ப வாழ்வில் தழைத்து ஓங்குவோமாக. தயவு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு.